ஹலோ லேர்ன்சர்ஸ், இது கிட் அண்ட் கிட்டப்கான புது சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம கிட்னா என்ன, கிட்டோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டப்பை யூஸ் பண்ணி சென்ட்ரலைஸ்டாக நம்ம கோடெல்லாம் எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிட்டுங்கிறத பார்க்கலாம். இந்த கிட்டு எதுக்காக உருவாச்சு? ஆக்சுவலாக கிட்டை உருவாக்குன ஃபவுண்டர் இந்த கிட்டு என்னன்னு அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இட் இஸ் அ ஸ்டூபிட் கண்டென்ட் ட்ராக்கர்னு சொல்லுவார். கேட்கவே வேடிக்கையாக இருக்குல்ல. இதை ஏன் ஸ்டூபிட் கண்டென்ட் ட்ராக்கர்னு சொல்கிறாருன்னா, இந்த கிட்டுங்கிறது ஒரு டூல். இந்த டூல்கிட்ட நீங்கள் எதை கொடுத்தாலும் அது சேவ் பண்ணி வச்சுக்கும். அது இமேஜாக இருக்கலாம், ஃபைலாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், கோடாக இருக்கலாம். அதுக்கு என்ன ஏதுன்னெலாம் தெரியாது. ஸோ எதை கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதனால தான் அவர் இதை டிஃபைன் பண்ணும்போதே அதோட மேனுவலில் இட் இஸ் அ ஸ்டூபிட் கண்டென்ட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த கிட்டை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம், அதோட கோடு எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும், பேக்கப் எடுத்து வைக்கணும்னா இந்த கிட் டூலை யூஸ் பண்ணி நம்மளால் பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும். அதுவும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நேற்று என்ன பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ணோன்ட்டு டைம் வைஸாக நம்ம பேக்கப் எடுத்து வைக்க முடியும். ஸோ உங்கள் ப்ராஜெக்டில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த கிட்டை உங்களால் ஃபுல்ஃபில்டாக யூஸ் பண்ண முடியும். இதை யார் கிரியேட் பண்ணான்னா, லினக்ஸ் ஓஎஸை கிரியேட் பண்ண லினஸ் டார்வர்ட்ஸ் தான் இதை கிரியேட் பண்ணார். இது எதுக்காக பண்ணார்னா, லினக்ஸ் ஓஎஸை கிரியேட் பண்ணும்போது அதில் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு டூல் தான் இந்த கிட். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸ்லேயும் எல்லா இடத்துலையும் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் நம்ம கோடு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கிட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கிட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு அனாலஜி வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு மேஜிக்கல் கேமராவும் ஒரு மேஜிக்கல் ஸ்டோரேஜ் பாக்ஸும் இருக்கதா வச்சுக்கலாம். ஸோ இது ஏன் மேஜிக்குன்ட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது. இந்த ஆப்பிளில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட போகிறீங்க. அப்படி சாப்பிடும்போது அது எப்படியெல்லாம் இருந்துச்சோ ஒவ்வொரு வெர்ஷனையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை பேக்கப் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ முழுசாக இருக்கிற ஆப்பிளில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேஜில் ஏற்றுறேன், இந்த கேமராவை யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இதை இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் சேவ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ஆப்பிளில் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கோ அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மறுபடியும் ஸ்டேஜில் ஏற்றுறேன், இந்த கேமராவை யூஸ் பண்ணி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது போல் இந்த ஆப்பிளோட ஒவ்வொரு வேர்ஷனையும் நான் இங்கே பேக்கப் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஒரு மேஜிக்கல் பாக்ஸுன்ட்டு. இப்போ உங்களுக்கு எந்த ஆப்பிளோட வெர்ஷன் வேணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் இந்த பாக்ஸில் இருந்து வெளில எடுத்திங்கன்னா அது ரியல் ஆப்பிளாக மாறிடும். நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஒவ்வொரு டைம் பண்ண ப்ராஜெக்டையும் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ப்ரீவியஸாக பண்ண கோட் வேணும்னாலும் இந்த பேக்கப்பில் இருந்து உங்களால் எடுத்துக்க முடியும், அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அனாலஜியை வச்சு கிட்டோட ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஆப்பிள் தான் உங்களோட ப்ராஜெக்ட், இந்த கேமரா தான் கிட்டு. இந்த கிட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் உள்ள கோட் எதெல்லாம் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம ஏற்றணும். இந்த ஸ்டேஜுங்கிறது ஒரு டெம்பரரி ஸ்பேஸ். இப்போ நமக்கு ப்ராஜெக்டில் 10 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 3 மட்டும் நம்ம கமிட் பண்ணோன்னா அந்த 3 ஃபைலை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு ஏற்றணும். ஸ்டேஜில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்மளால் கிட்டை யூஸ் பண்ணி பேக்கப் எடுக்க முடியும். ஸோ இது எங்கே பேக்கப் ஆகும்? ஒரு ரெப்பாசிட்ரிங்கிற ஒரு ஸ்டோரேஜில் பேக்கப் ஆகும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெப்பாசிட்ரின்னு நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளார இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ தான் கமிட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த டைமில் இருக்கிற என்னென்ன கோடெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த கமிட்டில் இருக்கும். யார் பண்ணாங்க, அவங்களோட இமெயில் ஐடி என்ன, எப்போ எந்த டைமில் இதை பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே அது சேவ் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் கிட்டை லேர்ன் பண்ணணுன்னா இந்த டேர்ம்ஸை கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் ரெப்பாசிட்ரிங்கிறது ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். அதுக்குள்ளார ஒவ்வொரு கமிட்டாக நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுப்போம். இது எல்லாத்தையுமே நம்ம கிட்டுங்கிற டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஒரு கமிட்டை நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் கிட்டை யூஸ் பண்ணி உங்கள் கோடெல்லாம் பேக்கப் எடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த கிட்டை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு gitsem.com டவுன்லோட்ஸ் இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த கிட்டை யூஸ் பண்ணி எந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேக்கப் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு ஒரு ரெப்பாசிட்ரியை நம்ம இனிஷியேட் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ரெப்பாசிட்ரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு git initங்கிற கமாண்ட் யூஸ் ஆகும். நம்ம கிட்டை மோஸ்ட்லி கமாண்ட் வழியாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் விசுவல் ஸ்டுடியோ கோட் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம இந்த சீரீஸில் 2 வழியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த git initங்கிற கமெண்ட் கொடுத்தோம்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெப்பாசிட்ரியை அது கிரியேட் பண்ணிக்கும். அதாவது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸை அது கிரியேட் பண்ணிக்கும்.
இப்போ நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குது, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெப்பாசிட்டரி இருக்குது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, first.txt. அதில் ஹெல்லோன்னு ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சேஞ்சஸை நான் பேக்கப் எடுக்கணும்னா எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு இந்த ஃபைல்ஸை நான் பேக்கப் எடுக்கிறதுக்கு நான் இதை ஸ்டேஜில் மூவ் பண்ணணும். அதுக்கு git add, அதுக்கப்புறம் அதோட ஃபைல் நேம் நம்ம கொடுத்தோம்னா அன்ட்ராக்டாக இருக்கிற இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். இப்போ இதில் வேறு நிறைய ஃபைல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் எதெல்லாம் நம்ம பேக்கப் எடுக்க போகிறோமோ இந்த git addங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண முடியும். ஸ்டேஜுக்கு மூவ் ஆன ஃபைல்ஸை மட்டும்தான் நம்ம ஒரு கமிட்டாக க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது? git commitங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு கமிட்டை க்ரியேட் பண்ண முடியும். இதில் git commit -mக்கு அப்புறம் இந்த ஃபைல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இது எதுக்காக பண்ணியிருக்கோங்கிற ஒரு சிம்பிள் டெஸ்கிரிப்ஷனை நம்ம கொடுக்கணும். இந்த கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்டேஜில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நமக்கு ஒரு கமிட்டாக க்ரியேட் ஆகும். இந்த கமிட்டில் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதோட இந்த கமிட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த கமிட்டை யார் பண்ணால், அவங்களோட பேர், அவங்களோட இமெயில் ஐடி, எப்போ இந்த கமிட்டை க்ரியேட் பண்ணாங்க, இதோட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இது கமிட்டாக க்ரியேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இது ரெப்பாசிட்டரிலையும் ஆட் ஆகிடும். இப்படி தான் ஒரு கமிட்டை கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபைலில் ஹலோங்கிற டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஹலோ வேர்ல்டுன்னு நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சேஞ்சஸ் நான் பண்ணதுனால, அதாவது மாடிஃபை பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் இந்த ஃபைல் அன்ட்ராக்டுக்கு மூவ் ஆகிடும். அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறதெல்லாம் இன்னும் பேக்கப் எடுக்கலன்னு சொல்லும். இப்போ பண்ணதை மறுபடியும் இன்னொரு கமிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது? சேம் ப்ரொசீஜர் தான். git add கொடுத்து அதை ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் git commit கொடுத்து அதோட டெஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு நான் இங்கே கொடுக்குறேன். இந்த கமெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இந்த ஸ்டேஜில் உள்ளது இன்னொரு கமிட்டாக க்ரியேட் ஆகி அதுவும் ஆட் ஆகிடும். இப்போ இந்த லேட்டஸ்ட் கமிட்டில் இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, அதோட ஐடி என்னங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக கமிட் இருக்குல்ல, இதோட கோடு தான் உங்களோட ப்ராஜெக்ட் டைரக்டரியில் இருக்கும். இதை எப்படி மெயின்டைன் பண்ணுதுன்னா ஹெட்டுங்கிற ஒரு பாயிண்டரை யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுது. இந்த ஹெட்டு எந்த பிரான்ச் கமிட்டை பாயிண்ட் பண்ணுதோ அந்த கோடு தான் உங்களோட ப்ராஜெக்டில் காமிக்கும். இந்த ஹெட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் கோடுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும், இல்லை வேறு ஒரு பிரான்ச்சுக்கு நம்மளால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இது போல் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இங்கே பிரான்ச்சுன்னு நான் சொல்கிறேன்ல, அது இந்த ரெப்பாசிட்டரியில் உள்ள ஒரு சப் ஃபோல்டர் மாதிரி. இனிஷியலாக மெயின்ன்ட்டு ஒரு பிரான்ச் இருக்கும், அப்படி இல்லைன்னா மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் இருக்கும். அந்த பிரான்ச்சுக்குள்ளார தான் ஃபஸ்ட்டு புஷ் ஆகும். நமக்கு வேணும்னா மல்டிபிள் பிரான்ச்சஸை க்ரியேட் பண்ணிக்கவும் முடியும். இந்த பிரான்ச்சுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக தனியாக பார்க்கலாம். இப்போ எப்படி கிட்டை இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணி அதில் உள்ள கோட்ஸ் எல்லாம் எப்படி கமிட்டை யூஸ் பண்ணி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த விஎஸ் கோடை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த விஎஸ் கோடு இல்லைன்னா க்ரோமில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து இங்கே ஏதாச்சும் ஒரு ஃபோல்டருக்குள்ளார ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் 01 git basics ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். 01 git basics. ஸோ இந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டர் தான் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளார நம்ம எவ்வளோ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வேணுனாலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ 2-3 ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டில் first.txt ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். first.txt. இதில் நான் ஹெல்லோங்கிறத மட்டும் இப்போ போடுறேன். இப்போ நம்மக்கிட்ட 01 git basics ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்குள்ளார first.txt ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ இதில் கிட்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேக்கப் எடுக்கிறதுக்கு விஎஸ் கோட்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3ஆவதா சோர்ஸ் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லேப்டாப்பில் கிட் இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ டவுன்லோட் கிட் ஃபார் விண்டோஸுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட விண்டோஸ் X64 இன்டெலோடது. ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல் கேட்கும், எஸ்ஆர் நோன்ட்டு. உங்களுக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். நான் இங்கே எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது ஃபஸ்ட் அக்ரிமெண்ட் லைசன்ஸ் இது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட பாத்து இதுவும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த காம்போனன்ட்ஸ்லேயும் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இதையும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம்.
இந்த நேமிங்லேயும் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இதுவும் நெக்ஸ்ட்டு. இந்த டிஃபால்ட் எடிட்டர் மட்டும் விசுவல் ஸ்டுடியோ கோடாக நம்ம மாற்றிக்கலாம். யூஸ் விசுவல் ஸ்டுடியோ கோட் அஸ் அ கிட் டிஃபால்ட் எடிட்டர். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிட் ரெப்பாசிட்ரின்னு இருந்துச்சுன்னா அந்த கிட் ரெப்பாசிட்ரியில் ஒரு டிஃபால்ட் பிரான்ச் இருக்கும். அதுக்குள்ளார தான் உங்களோட கோட் எல்லாமே கமிட் ஆகும். அதோட பேர் மாஸ்டர்னே இருக்கட்டுமா இல்லை ஓவர் ரைட் பண்ணி மெயின்னு மாற்றுறீங்களான்னு கேட்குது. ஸோ நான் இங்கே ஓவர் ரைட் த டிஃபால்ட் பிரான்ச் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ மெயின்னு நான் மாற்றிக்கிறேன். இப்போ எல்லாருமே டிஃபால்ட் பிரான்ச்சோட நேம் மெயின் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயின்னு நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பாத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த சேஞ்சும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமும் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் கொடுத்தாச்சு. இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்டை நம்மளோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணால் அந்த கிட்டோட ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் ஆகிடும். இப்போ சோர்ஸ் கண்ட்ரோல் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இனிஷியலைஸ் ரெப்பாசிட்ரின்னு இப்போ மாறிடுச்சு பாருங்கள். இந்த கிட்டை நீங்கள் 2 வழியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று கமாண்ட் வழியாக, இன்னொன்று இவங்க கொடுத்துருக்க யூஐ வழியாக. ஃபஸ்ட்டு நம்ம கமாண்ட் லைனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் யூஐயில் எப்படி பண்ணுறதையும் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் யூஐயில் தான் பண்ண போகிறோம். பட் கமாண்டில் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே கீழே இருந்து நம்ம இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது வழியாக நம்ம டெர்மினலில் ஓப்பன் பண்ண முடியும். இந்த டெர்மினலில் தான் நம்ம கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வியூவில் போயிட்டு இங்கே டெர்மினல்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுறது வழியாகவும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரி. இந்த ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரிக்கு ஒரு ரெப்பாசிட்டரியை நம்ம க்ரியேட் பண்ணணும். சோர்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு இனிஷியலைஸ் ரெப்பாசிட்டரின்னு கொடுத்தும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிட் இனிட்டுங்கிற இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது வழியாகவும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்குன்ட்டு ஒரு ரெப்பாசிட்டரி இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இனிஷியலாக நீங்கள் எந்தெந்த ஃபைலில் இதில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ இல்லை எந்தெந்த ஃபைலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அதில் எல்லாத்தையுமே சேஞ்சஸில் காமிக்கும். இதில் first.txtங்கிற இந்த ஃபைல் பாருங்கள் அன்ட்ராக்டாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபைலை இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்னும் ட்ராக் ஆகலை. இப்போ அதில் கமிட் யூஸ் பண்ணி ஒரு பேக்கப் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த ஃபைல்லாம் நம்ம ஒரு கமிட்டாக க்ரியேட் பண்ண போகிறோமோ அதை ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும். இப்போ சேஞ்சஸில் first.txtங்கிற ஃபைல் இருக்குல்ல, இதை நம்ம ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுவோம். அதுக்கு git add அந்த ஃபைல் நேம் first.txt. இப்போ இதை என்டர் பண்ணோம்னா சேஞ்சஸ்லேருந்து ஸ்டேஜ்டு சேஞ்சஸாக மாறிடும். இப்போ இதில் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நியூ ஃபைலில் second.txtன்ட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். இதில் ஹலோ வேர்ல்டுன்ட்டு சும்மா டைப் பண்ணுறேன். இப்போ இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் போய் பாருங்கள். ஸ்டேஜ்டில் first.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குது. சேஞ்சஸில் second.txt வந்துருச்சு நியூவாக. இப்போ இந்த ஃபைலையும் நம்ம சேர்த்து கமிட் பண்ணணும்னா இதையும் நம்ம ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? git add second.txt இந்த ஃபைல் நேமை கொடுத்து ஆட் கொடுத்தோம்னா நமக்கு இதுவும் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடும். இப்போ நம்ம கமிட்டோட கமாண்டை யூஸ் பண்ணால் இந்த 2 ஃபைலும் ஒரு கமிட்டாக க்ரியேட் ஆகிடும். அதுக்கு git commit -m இங்கே கோட்குள்ளார இதோட டெஸ்கிரிப்ஷன் நம்ம தரணும். added 2 files. இப்போது நம்ம லேப்டாப்பில் கிட்டை இன்ஸ்டால் பண்ணி இதுதான் ஃபஸ்ட்டு கமிட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கமிட்டை நீங்கள் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு எரர் வரும். தெரியுதா? ஆத்தர் ஐடென்டிட்டி அன்னவுன்னு எரர் வருது. அதாவது உங்கள் லேப்டாப்பில் கிட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஆனால் இந்த கிட்டை யூஸ் பண்ணி யார் கமிட் பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் இன்னும் ஆட் பண்ணலை. அதை ஆட் பண்ணாதான் நான் கமிட் பண்ணும் போது உங்களோட டீட்டெயில்ஸை ஒவ்வொரு கமிட்லேயும் என்னால் ஆட் பண்ண முடியுங்கிற மாதிரி எரர் வருது. ஸோ இங்கே பாருங்கள், ப்ளீஸ் டெல் மீ ஹூ யூ ஆர் அப்படின்ட்டு உங்களுக்கு வருது. ஸோ இதில் இந்த 2 கமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 2 கமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் யாருங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கீழே இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இமெயில் ஐடிக்கு பதிலாக என்னோட இமெயில் ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். learnsdevelopmenthub@gmail.com. ஸோ இது என்டர் பண்ணோம்னா இமெயில் செட் ஆகிடும். இதே போல் இதில் நம்ம user.nameயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். user.name learnsdevelopmenthub. ஸோ அப்படின்ட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கமிட்லேயும் இந்த இமெயிலில் உள்ள இந்த யூசர் தான் கமிட் பண்ணாங்கிறது இனிமேல் ரெக்கார்ட் ஆகும். இது எதுக்காகனா இந்த பர்டிகுலர் கமிட்டை யார் பண்ணாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் அந்த கமெண்ட்டை கொடுக்குறேன். git commit
-m added 2 files அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு கமிட் கிரியேட் ஆகிடும். தெரியுதா? added 2 filesன்ட்டு. இங்கே இந்த கிராஃப் வியூலையே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே ஒரு கமிட் இருக்குது. ஸோ அந்த கமிட்டுக்குன்ட்டு ஒரு ஐடி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கமிட்டோட டெஸ்கிரிப்ஷன், யார் இந்த கமிட்டை பண்ணாங்கிற பேர், எப்போ பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ், இது எல்லாமே ஒரு கமிட்டில் இருக்கும். இப்போ நான் இந்த ஃபைலில் வேறு சேஞ்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஃபைலில் ஹலோன்னு இருக்கா, இது மறுபடியும் ஹலோ வேர்ல்டுன்ட்டு இதையும் நான் மாற்றுறேன். இப்போ இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் போய் பாருங்கள், சேஞ்சஸில் இந்த ஃபைல் காமிக்கும். மறுபடியும் இந்த ஃபைலை நீங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கீங்க எம்முங்கிறது காமிக்குது பாருங்கள். இப்போ இந்த சேஞ்சஸை நம்ம கமிட் பண்ணணும்னா முதல்ல இருந்து ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஒரு கமிட்டை க்ரியேட் பண்ணணும். கிட் ஆட். இப்போது நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த கிட் ஆடுக்கு அப்புறம் டாட்னு கொடுத்து என்டர் பண்ணோம்னா இப்போ கரண்ட்டாக என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அது எல்லாமே ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடும். இப்போ ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணியாச்சு. இதை இன்னொரு கமிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். கிட் கமிட் -m. இப்போ மெசேஜ் டெக்ஸ்ட் சேஞ்ச்ட் இன் ஃபஸ்ட் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு கமிட்டாக க்ரியேட் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ரெப்போன்னு இருந்தால் அதில் ஒரு டிஃபால்ட் பிரான்ச் இருக்கும். அந்த பிரான்ச் நேம் தான் மெயின். இப்போ மெயினில் இந்த லேட்டஸ்ட் கமிட்டில் தான் இப்போ ஹெட் இருக்கும். இப்போ இதில் பண்ணியிருக்க எல்லா கமிட்டியும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு கிட் லாகுங்கிற இந்த கமெண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த லேட்டஸ்ட் கமிட்டில் தான் ஹெட்டுங்கிறது பாயிண்ட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம என்டர் பண்ண இதில் வேறு என்னென்னலாம் கமிட்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கியூவை ப்ரெஸ் பண்ணோம்னா இதிலிருந்து குவிட் ஆகி வெளில வந்துடும். இப்போ இன்னும் சேஞ்சஸ் பண்ணி நம்ம கமிட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபைலுக்கே நான் போய்க்கிறேன். இதுக்கு கீழே அப்டேட்டட் லாட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு சும்மா போடுறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணதுக்கப்புறம் சோர்ஸ் கண்ட்ரோல் போய் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸில் இங்கே இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. இந்த க்ரீனாக இருக்கிறது என்னென்னா இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்குது. இப்போ இதை இன்னொரு கமிட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? கிட் ஆட். நான் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு டாட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிடுறோம். ஸ்டேஜில் இருந்து இப்போ கமிட் பண்ணுறதுக்கு கிட் கமிட் -m அப்டேட்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து கமிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு 3 கமிட் க்ரியேட் ஆகிடுச்சு. சரி, இப்போ கடைசியாக பண்ண கமிட் நம்ம வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீவியஸாக பண்ண கமிட்டுக்கு நம்ம மூவ் ஆகணும். சரி, எப்படி மூவ் ஆகுறது? கிட் ரீசெட்டுங்கிற ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த ரீசெட்டுங்கிற கமெண்டை யூஸ் பண்ணி நம்மளால் அதை பண்ண முடியும். அதுலேயே 3 டைப் இருக்குது. அதில் மேக்ஸிமம் சாஃப்ட், ஹார்ட், இது ரெண்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ஹார்ட் ரீசெட் நான் பண்ணி இதோட ப்ரீவியஸ் கமிட்டுக்கு நான் போகிறேன். இப்போ நம்ம எந்த கமிட்டோட சேஞ்சஸ்க்கு மூவ் ஆக போகிறோமோ அதோட ஐடியை நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் இங்கேயும் பண்ணிக்கலாம், இல்லை கிட் லாக் கொடுத்து அங்கேருந்தும் அந்த ஐடியை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிட் ரீசெட் -hard, அதுக்கப்புறம் இந்த கமிட் ஐடியை நான் இங்கே தரேன். இப்போ இது என்ன பண்ணுன்னா, இங்கே கொடுத்துருக்க இந்த ஐடி இருக்குல்ல, இந்த ஐடியோட கமிட்டுக்கு மொத்த கோடையும் மூவ் பண்ணிவிடும். இதுக்கு மேலே இருக்கிற இந்த கமிட் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிவிடும். இப்போ நான் இதை என்டர் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தெரியுதா? நமக்கு ஃபைலும் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒரு கமிட்டும் போயிடுச்சு, அதோட ப்ரீவியஸ் கமிட்டுக்கு ஹெட்டு மூவ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஹார்ட் கொடுத்து நம்ம ரீசெட் பண்ணும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம் சரியாக பார்க்காம நம்ம இதை பண்ணிட்டோன்னா திருப்பி அந்த கோடை ரெக்கவர் பண்ணவே முடியாது. நம்ம ஃபஸ்ட்லேருந்து எழுதுகிற மாதிரி ஆகிடும். இல்லை, நான் எந்தெந்த ஃபைல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அதை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் சாஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கமிட்டில் நான் அந்த ஃபஸ்ட்டு கமிட்டுக்கு மூவ் ஆக போகிறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது கிட் ரீசெட் -சாஃப்ட், இதுக்கப்புறம் அதோட ஐடி. இப்போ நம்ம கொடுத்தோம்னா தெரியுதா, அந்த கமிட் டெலீட் ஆகிடும். ஆனால் அதில் இருக்க எல்லா சேஞ்சஸும் நமக்கு ஸ்டேஜ்டு சேஞ்சஸில் வந்துடும். ஸோ இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? நம்ம ஹலோவிலேருந்து ஹலோ வேர்ல்டுன்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேணும், இது தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை இன்னொரு கமிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இங்கே பார்த்துட்டு இது வேணான்னா நான் அன்ஸ்டேஜ் கொடுத்துட்டு, ஸோ இந்த ஃபைல் தேவையில்லைன்னா மறுபடியும் நீங்கள் அண்டு கொடுத்துக்கலாம். டிஸ்கார்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இது டிஸ்கார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ரீசெட்டை சாஃப்டில் பண்ணும்போது அது எல்லா சேஞ்சஸுமே உங்களுக்கு ஸ்டேஜில் காமிக்கும். அதில் எது வேணும் எது வேணாங்கிறது டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டிஸ்கார்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா இன்னொரு கமிட்டாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கமிட் எல்லாமே நம்ம கமாண்ட் லைனில் பண்ணி பார்த்தோம். இது எப்படி யூஐயில் பண்ணுறது? யூஐ இதை விட ரொம்ப சிம்பிள்.
இப்போ மறுபடியும் இந்த ஃபைல்ஸுக்கு போய்க்கிறேன், நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், ஹலோ வேர்ல்டுன்னு நான் மாற்றிக்கிறேன் இதை. ஸோ செகண்ட் ஃபைல்லையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நியூ அப்டேட் அப்படின்ட்டு சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், சோர்ஸ் கண்ட்ரோலில் 2 சேஞ்சஸ் காமிக்குது. சேஞ்சஸில் இதில் இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, சேஞ்சஸ்க்கு நேராக ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் எல்லாத்தையுமே ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபைல் மட்டும் வேணுமோ அதில் இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். இப்போ ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணணும்? கமிட் பண்ணணும். ஸோ இங்கே மெசேஜை இங்கே கொடுக்கணும், சேஞ்ச்ட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு கமிட்டுன்னு கொடுத்தா போதும், கமிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இன்னொரு கமிட்டை நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். 3ஆவது ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம், third.txt. ஸோ நியூ ஃபைல் ஆடுன்ட்டு சும்மா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சோர்ஸ் கண்ட்ரோலில் சேஞ்சஸில் இது காமிக்கும். இங்கே நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஆடட் நியூ ஃபைல்ட்டு இங்கே டெஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டு கமிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு 3 கமிட்டும் ஆட் ஆகிடுச்சு. இப்படி தான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டை யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி அதில் ஒவ்வொரு கமிட்டாக நம்ம பண்ண எல்லா கோடையும் நம்மளால் பேக்கப் எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம கிட்டில் பிரான்ச்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் பிரான்ச்? இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெப்போ ஒன்று க்ரியேட் பண்ண முடியும். இதில் டீஃபால்ட்டாகவே ஒரு பிரான்ச் இருக்கும், மெயின் இல்லை மாஸ்டர்னு. ஆக்சுவலாக இதை தான் நம்ம பிரான்ச்சுன்னு சொல்லுவோம். இந்த மெயின் இல்லை மாஸ்டர் பிரான்ச்சில் அந்த ப்ராஜெக்டோட ஸ்டேபிள் கோடை மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு கமிட்டும் இந்த மெயின் பிரான்ச்சில் தான் க்ரியேட் ஆகும். இந்த மெயின் பிரான்ச்சில் உள்ள இந்த கோடெலாம் இருக்குல்ல, இது எப்போவுமே ஸ்டேபிளாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் ப்ராஜெக்டோட கம்ப்ளீட்டான ஃபீச்சர்ஸோட கோடு மட்டும்தான் இதில் இருக்கும். இதில் இருக்க கோடு தான் நமக்கு லைவில் சர்வரில் ரன் ஆகும். இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு புது ஃபீச்சரோ இல்லை பக் ஃபிக்ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா டேரெக்டாக மெயின் பிரான்ச்சில் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்டில் 4 இல்லை 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லோரும் ஒரே பிரான்ச்சில் ஒர்க் பண்ணால் அவங்க டெவலப் பண்ணும் போது எந்தெந்த கோடை அவங்க எழுதுனதுன்னு கூட கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரான்ச்சிங்கிற கான்செப்டே இருக்குது. இப்போ இதிலிருந்து ஒரு பக் ஃபிக்ஸோ இல்லை ஒரு புது ஃபீச்சரோ பில்ட் பண்ணணுன்னா இந்த மெயின் பிரான்ச்சை மொத்தமாக க்ளோன் எடுத்து அதுக்குன்ட்டு ஒரு புது பிரான்ச்சை க்ரியேட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த பிரான்ச்சில் இந்த ஃபிக்ஸுக்கான கோடு எல்லாத்தையும் எழுதிட்டு நம்ம கமிட் பண்ணோம்னா இதில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர மெயின் பிரான்ச்சில் அஃபெக்ட் ஆகாது. ஒன்ஸ் இந்த பக்கில் உள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மெயின் பிரான்ச்சோட அதை மர்ஜ் பண்ணிக்கலாம். இப்படி செப்பரேட்டாக பிரிக்கிறதுனால உங்களோட கோடில் கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் ஆகாது, ஈஸியாக மெயின்டைனும் பண்ண முடியும். இப்போ இந்த பிரான்ச் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ரெப்போ இருக்குது, அதில் மெயினுங்கிற டிஃபால்ட் பிரான்ச் இருக்கும். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு கமிட்டும் நம்ம கிட் கமிட் 1ன்ட்டு நான் போட்டேன்னா ஸோ அந்த கமிட் 1 மெயின் பிரான்ச்சில் க்ரியேட் ஆகும். ஸோ ஹெட்டு இதை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு கமிட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதிலிருந்து 2வது கமிட் நமக்கு க்ரியேட் ஆகும், அந்த ஹெட் அதுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இப்போது இந்த மெயின் பிரான்ச்சில் இது ஒரு ஸ்டேபிள் கோடுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு பக் இருக்குது, இந்த பக்கை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த மெயின் பிரான்ச்லேயே அந்த கோடெலாம் பண்ணாமல் இதிலிருந்து ஒரு நியூ பிரான்ச்சை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கான கமெண்ட் தான் இந்த கிட் பிரான்ச்சுங்கிற கமெண்ட். அதுக்கப்புறம் எந்த பிரான்ச் நேமில் வேணுமோ அந்த பிரான்ச் நேமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த நேமில் ஒரு புது பிரான்ச்சை இதிலிருந்து நமக்கு க்ரியேட் ஆகும். இப்போ இந்த கமிட்டில் நமக்கு மெயின் பிரான்ச்சும் இருக்குது, பக் ஃபிக்ஸுங்கிற பிரான்ச்சும் இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம மெயினில் தான் இருக்கோம், இந்த ஹெட்டு மெயினை தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ இதிலிருந்து இந்த பிரான்ச்சுக்கு நம்ம மாறணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது, கிட் செக் அவுட். அந்த பிரான்ச்சோட நேமை நம்ம கொடுத்தோம்னா ஸோ இது இந்த பிரான்ச்சில் இருந்து பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சுக்கு அது மாறிடும். இப்போ இனிமேல் நம்ம ரைட் பண்ணுற எல்லா கோடும் இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சுக்குள்ளார தான் கமிட் ஆகுமே தவிர மெயின் பிரான்ச்சில் கமிட் ஆகாது. ஸோ இப்போ நான் இன்னொரு கமிட்டை க்ரியேட் பண்ணுறேன், கமிட் 3ன்னு. இப்போ இது பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சுக்கு கீழே க்ரியேட் பண்ணும், அந்த ஹெட்டு அதுக்கு மூவ் ஆகிடும். இப்போ நம்ம இன்னொரு கமிட் பண்ணலாம், கமிட் 4ன்ட்டு. அதுவும் இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சில் க்ரியேட் ஆகி அந்த ஹெட்டு மூவ் ஆகிடும். இப்போ இந்த பக் ஃபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோடை நான் மெயின் பிரான்ச்சோட மர்ஜ் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது? வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு மெயின் பிரான்ச்சுக்கு போகணும், அந்த மெயின் பிரான்ச்சுக்கு போயிட்டு அதிலிருந்து இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சை மர்ஜ் பண்ணுங்கிற கமெண்டை கொடுத்தா போதும், மர்ஜ் ஆகிடும். இப்போ ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச் போகிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கிட் செக் அவுட் மெயின் நம்ம கொடுத்தோம்னா ஸோ இப்போ இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சிலேருந்து நமக்கு மெயின் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகிடும்.
நெக்ஸ்ட் இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சை மெயின் பிரான்ச்சோட மர்ஜ் பண்ணுறதுக்கு கிட் மர்ஜ் அப்புறம் எந்த பிரான்ச்சை மர்ஜ் பண்ண போகிறோமோ அதை நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்க எல்லா கமிட்ஸையும் இந்த மெயின் பிரான்ச்சில் அது மர்ஜ் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு மெயின் பிரான்ச்லேயும் அந்த கோடு வந்துடும், அது இல்லாமல் பக் ஃபிக்ஸ் ஒரு பிரான்ச்லேயும் தனியாக அந்த கோடு இருக்கும். இப்போ இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு அந்த பிரான்ச் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே அது தேவையில்லைன்னா அதை டெலிட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரான்ச்சஸை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் மெயின் பிரான்ச்சில் மட்டும்தான் எல்லா கமிட்டையும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலிருந்து ஒரு நியூ பிரான்ச்சை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி மர்ஜ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்பவும் போல் இப்போது கமாண்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை யூஐயில் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ கீழே இந்த டெர்மினலில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் போய் பாருங்கள், 3 கமிட் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மெயின் பிரான்ச்சில். இப்போ இதிலிருந்து பக் ஃபிக்ஸுக்குன்னு ஒரு நியூ பிரான்ச்சை க்ரியேட் பண்ணலாம். கிட் பிரான்ச் பக் ஃபிக்ஸுங்கிற நேமில் ஒரு பிரான்ச்சை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்டர் பண்ணோன்னா இதுக்குன்ட்டு ஒரு பிரான்ச் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ அதை செக் பண்ணி பார்க்க கிட் பிரான்ச்சின் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பக் ஃபிக்ஸுங்கிற பிரான்ச் க்ரியேட் ஆகியிருக்கிறது தெரியும். இப்போ நம்ம மெயின் பிரான்ச்சில் இருக்கோம், அதனால தான் இந்த ஸ்டார் இந்த பாயிண்டர் இந்த மெயினில் இருக்கிறதா காமிக்குது. அது இல்லாமல் பக் ஃபிக்ஸ்ன்ட்டு ஒரு புது பிரான்ச்சு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த மெயின் பிரான்ச்சில் இருந்து பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும், கிட் செக் அவுட் அதுக்கப்புறம் அந்த பிரான்ச் நேம் பக் ஃபிக்ஸ் இதை கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல மெயினில் இருந்துச்சு இது வரைக்கும், இப்போ பக் ஃபிக்ஸ்ன்னு மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிட் பிரான்ச் கூட நம்ம போட்டு பார்க்கலாம். கிட் பிரான்ச்சு நம்ம போட்டு பார்த்தோம்னா தெரியுதா, இந்த மெயினில் இருந்து பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சுக்கு இப்போ மாறிடுச்சு. இப்போ நம்ம எழுத போகிற ஒவ்வொரு கோடும் அதில் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு கமிட்டும் இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சில் தான் சேவ் ஆகும். இப்போ நியூ ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன், bugfix.txt ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். இதில் ஃபிக்ஸ்டு பக்குன்ட்டு சும்மா கொடுத்துக்கலாம். இப்போ சோர்ஸ் கண்ட்ரோல் போய் செக் பண்ணி பாருங்கள், சேஞ்சஸில் இந்த ஃபைல் காமிக்கும். இதை நான் ஆட் பண்ணி இதை கமிட் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ்டு பக்குன்ட்டு சும்மா போட்டுக்கிட்டு கமிட்டுன்னு கொடுத்தோம்னா நமக்கு கமிட் ஆகிடும். ஆனால் இந்த கமிட் பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சில் தான் இருக்குமே தவிர மெயின் பிரான்ச்சில் இருக்காது. இப்போ கோடுக்கு போயிட்டு நான் மெயின் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். கிட் செக் அவுட் மெயின்னு நம்ம கொடுத்தோம்னா மெயின் பிரான்ச்சுக்கு மாறிடும். தெரியுதா, இங்கே ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பிரான்ச்சை க்ரியேட் பண்ணி அதில் கமிட் பண்ணுற கோடு எல்லாம் அந்த பிரான்ச்சில் மட்டும்தான் இருக்கும், இன்னொரு பிரான்ச்சில் அஃபெக்ட் ஆகாது. இப்போ மறுபடியும் அந்த பிரான்ச்சுக்கு நம்ம போனோம்னா அந்த கோடெல்லாம் நமக்கு வந்துடும். தெரியுதா, பக் ஃபிக்ஸுங்கிற அந்த கோடு வந்துருச்சு. இப்போ நம்ம பக்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மெயின் பிரான்ச்சோட நம்ம மர்ஜ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது, திருப்பி மெயின் பிரான்ச்சுக்கு போகணும். கிட் செக் அவுட் மெயின், இதுக்கப்புறம் எந்த பிரான்ச்சை மர்ஜ் பண்ண போகிறோமோ மர்ஜ் கமாண்டை யூஸ் பண்ணி ரன் பண்ணணும். கிட் மர்ஜ் பக் ஃபிக்ஸ். நான் இப்போ என்டர் பண்ணனா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தெரியுதா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மெத்தடில் இந்த பக் ஃபிக்ஸ் கோடு ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயின் பிரான்ச்சில் இப்போது இன்டகிரேட் ஆகிடுச்சு. இதை தான் நம்ம மர்ஜ்னு சொல்லுவோம். ஒன்ஸ் ஒரு ஃபீச்சரோ பக்கோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை மெயின் பிரான்ச்சோடையோ இல்லை அதுக்கு என்ன பிரான்ச்சில் நம்ம மெர்ஜ் பண்ணணுமோ அந்த பிரான்ச்சோடையோ நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த பிரான்ச் தேவையில்லை, அதை டெலீட் பண்ணணுன்னா கிட்டு பிரான்ச் -d அதுக்கப்புறம் பக் ஃபிக்ஸ் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் டெலீட் பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம், நம்ம எந்த பிரான்ச்சில் இப்போ கரண்ட்டாக இருக்கிறோமோ அதில் இருந்துக்கிட்டே அதே பிரான்ச்சை நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. வேற ஒரு பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டு தான் நம்மளால் டெலீட் பண்ண முடியும். இப்போ நம்ம மெயின் பிரான்ச்சில் இருக்கோம், பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சை இதிலேருந்து டெலீட் பண்ணுறோம். தெரியுதா, இப்போது டெலீட்டட் பிரான்ச் பக் ஃபிக்ஸ். இதை நம்ம டெலீட் பண்ணியாச்சு. இப்போ இதை யூஐயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இங்கே மெயினுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா என்னென்னலாம் பிரான்ச் இருக்குது அது எல்லாத்தையுமே இங்கேயே காமிக்கும். இப்போ நியூ பிரான்ச்சுக்கு கிரியேட் நியூ பிரான்ச்சுன்ட்டு இதை கிளிக் பண்ணோம்னா அதோட பிரான்ச்சோட நேம் காமிக்கும். நான் ஃபீச்சர் 01ன்ட்டு ஒரு ஃபீச்சர் பிரான்ச்சை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ணோன்னே நமக்கு ஃபீச்சர் 1 பிரான்ச்சுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்சும் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிரான்ச்சில் நமக்கு தேவையான கோடெல்லாம் நம்ம எழுதலாம். feature.txt ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன். feature is completed இதில் சும்மா போட்டுக்கிறேன். இப்போ ஒரு கமிட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிவிட்டு feature 01 is completedன்னு நான் அதில் டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்து கமிட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு போகலாம். அதுக்கு இங்கே இருக்கிற ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு
இந்த மெயினுங்கிறத கிளிக் பண்ணோம்னா மெயின் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். இப்போ நமக்கு அந்த ஃபீச்சர் டாட் டிஎக்ஸ்டி இல்லை பாருங்கள், டெலீட் ஆகிடுச்சு. இங்கே அந்த ஃபைலும் இருக்காது மெயின் பிரான்ச்சில். இப்போ அதை மர்ஜ் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+P நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிட்டோட எல்லா கமெண்ட்ஸும் உங்களுக்கு இங்கே வரும். இதில் மர்ஜ்ன்ட்டு நான் டைப் பண்ணுறேன், தெரியுதா? கிட் மர்ஜுங்கிறத ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த பிரான்ச்சை இப்போ இதோட மர்ஜ் பண்ணணும்னு கேட்குது. இந்த மெயின் பிரான்ச் இல்லாமல் இப்போதைக்கு ஃபீச்சர் பிரான்ச் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே காமிக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணோம்னாவே இப்போ அந்த பிரான்ச் இதோட மர்ஜ் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த ஃபீச்சர் டாட் டிஎக்ஸ்டிங்கிற இந்த கோடும் நமக்கு மர்ஜ் ஆகி இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த பிரான்ச்சை டெலிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் அந்த கமெண்ட்டுக்கு போய்க்கணும், Ctrl+Shift+P. ஸோ இதுக்கு போயிட்டு இதில் ஆப்ஷன் காமிக்கிது பாருங்கள், கிட் டெலிட் பிரான்ச்சுன்ட்டு. சப்போஸ் வரலைன்னா டெலிட் பிரான்ச்சுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ ரிமோட் பிரான்ச் கிடையாது, டெலிட் பிரான்ச். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்னலாம் பிரான்ச்சஸ் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணோம்னா அது டெலிட் ஆகிடும். இப்போ மறுபடியும் போய் பாருங்கள், அந்த பிரான்ச் இங்கே காமிக்காது. ஸோ இப்படி தான் யூஐ யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதுலேயும் பண்ண முடியும். இப்போ நம்ம கிட்டில் ரிமோட்னா என்ன, ரிமோட் ரெப்பாசிட்ரினா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெப்பாசிட்ரி இனிஷியேட் பண்ணியிருக்கோம், அதில் சில ஃபைல்ஸ் எல்லாம் கமிட் பண்ணி வச்சுருக்கோன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெப்பாசிட்ரி எங்கே இருக்கும்? உங்களோட லேப்டாப்பில் இருக்கும். ஸோ இப்போ ஏதோ ஒரு இஷ்யூனால உங்கள் லேப்டாப் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட இந்த கோடும் நமக்கு போயிடும். கரெக்டாக? அதே போல் இன்னொரு டீம் மெம்பரும் இதே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் லேப்டாப்பில் உள்ள கோடை இவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்று இமெயில் இல்லை ஷேர் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம் வழியாக ஷேர் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா பென்ட்ரைவில் நீங்கள் காப்பி பண்ணி தருவீங்க, அதை அந்த கோடை எடுத்து அவர் ஒர்க் பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குல்ல, இந்த இஷ்யூவெல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் கிட்டில் ரிமோட் ரெப்பாசிட்ரின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒன்றும் இல்லை, நிறைய ப்ரொவைடர் இந்த கிட்டை சர்வரில் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது போல் சர்வீஸ் ப்ரொவைடர் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, GitHub, GitLab, Bitbucket போல் நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. எப்படி உங்கள் லேப்டாப்பில் ஒரு கிட்டை இனிஷியேட் பண்ணுறீங்களோ அதே போல் GitHubல ஒரு ரெப்பாசிட்ரி கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் லோக்கலில் உள்ள ரெப்பாசிட்ரியோட ரிமோட் ரெப்பாசிட்ரியை அதை லிங்க் பண்ணிடணும். இப்போ நீங்கள் பண்ண கோடை இந்த ரிமோட் ரெப்பாசிட்ரியில் புஷ் பண்ணணும், அதாவது அப்லோட் பண்ணணும். உங்கள் டீம் மெம்பருக்கும் அதே ரெப்பாசிட்ரிக்கு ஆக்சஸ் இருக்கும். அந்த கோடு எல்லாத்தையும் அங்கேருந்து அவர் புல் பண்ணிப்பார். அதே போல் உங்கள் ஃப்ரெண்டு பண்ண சேஞ்சஸ்லாம் அவர் புஷ் பண்ணி வச்சுருவார். உங்களுக்கு அந்த கோடெலாம் வேணும்னா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து புல் பண்ணிக்கலாம். இந்த புஷ் புல்லுங்கிற கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் கோடை அப்லோட் பண்ண முடியும், அங்கேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ நம்ம 01 Git Basicsங்கிற இந்த ரெப்பாசிட்ரிக்கு ஒரு ரிமோட் ரெப்பாசிட்ரியை க்ரியேட் பண்ணி இதை நம்ம ஆன்லைனில் புஷ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் github.com போயிட்டு அதில் ஒரு அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே github.com போயிட்டேன். இதில் சைன்அப் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். எனக்கு ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இருந்தாலும் வேறு ஒரு இமெயில் ஐடி வச்சு நான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ கண்டினியூ வித் கூகுள் கொடுக்கலாம். ஒரு நியூ இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி நான் இதை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே கண்டினியூ கொடுக்குறேன். எனக்கு ப்ராடக்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் வேணாம், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு ஒரு GitHub அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த GitHub அக்கௌண்ட்டில் நம்மளால் நிறைய ரெப்பாசிட்ரிஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ரெப்பாசிட்ரிஸை நம்ம லேப்டாப்பில் உள்ள ரெப்பாசிட்ரிக்கு ரிமோட் ரெப்பாசிட்ரியை நம்மளால் செட் பண்ண முடியும். இப்போ நம்ம நேம் என்ன கொடுத்துருந்தோம்? 01 Git Basicsன்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதே நேமில் நம்ம ஒரு ரெப்பாசிட்ரி எங்கள் GitHubல க்ரியேட் பண்ணிவிட்டு அதை லிங்க் பண்ணலாம். அதுக்கு நான் க்ரியேட் ரெப்பாசிட்ரி நான் கொடுக்குறேன். இங்கே ரெப்பாசிட்ரி நேம் 01 Git Basicsன்ட்டு நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் விசிபிலிட்டி நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த கோட் ரெப்பாசிட்ரி எல்லாருக்கும் தெரியணும், இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி எல்லாரும் பார்த்துக்கலான்னா பப்ளிக்காக அதை செட் பண்ணணும். இல்லை இந்த கோட் நமக்கு மட்டும்தான் தெரியணும்னா ப்ரைவேட்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பப்ளிக்காகவே க்ரியேட் பண்ணுறேன். ரீட்மி ஃபைல் வேணாம், gitignore ஃபைல் வேணாம், லைசன்ஸ் எதுவும் வேணாம், ஜஸ்ட்டு க்ரியேட் ரெப்பாசிட்ரி கொடுக்குறேன். இப்போ நமக்கு 01 Git Basicsன்ட்டு ஒரு ரெப்பாசிட்ரி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெப்பாசிட்ரிக்கான லிங்க்கை இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. HTTPSஆக இருக்கட்டும் இல்லை SSHஆக இருக்கட்டும். ஸோ இது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த URL யூஸ் பண்ணி தான் நம்ம ரிமோட் URL-ஆக அங்கே செட் பண்ண போகிறோம். புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணோம்னா இதுதான் அதுக்கான கமெண்ட்ஸு. ஏற்கனவே உள்ள எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டோட லிங்க் பண்ணணும்னா இந்த 3 மட்டும் நம்ம கொடுத்தா போதும்.
ஃபஸ்ட்டு இந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்மளோட லோக்கலுக்கு இதை ரிமோட் ரெபாசிட்டரியாக செட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த கமாண்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின், அதுக்கப்புறம் இந்த லிங்க்கு. ஸோ இந்த கமாண்டை நம்ம ஃபஸ்ட்டு இதில் எக்ஸிக்யூட் பண்ணணும். இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு ரிமோட் ரெபாசிட்டரியாக செட் ஆகிடும். இப்போ இங்கே கிட் புஷ் ஆரிஜின் மெயின் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு கிட்டப் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணவான்னு கேட்கும். இப்போ இதை சைன்இன் பண்ணுறது வழியாக உங்கள் லேப்டாப்பை உங்களோட கிட்டப் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ சைன்இன் வித் யுவர் ப்ரௌசர்னு நான் கொடுக்குறேன். ப்ரௌசரில் ரீடைரக்ட் ஆகும். உங்கள் லேப்டாப்லேருந்து புஷ் பண்ணுறதுக்கான ஆக்சஸுக்கான ஆத்தரைசேஷன் கேட்கும். ஆத்தரைஸ் கிட் ஈக்கோ சிஸ்டம் கொடுங்க. இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்இன் ஆகி அந்த கோடும் புஷ் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு டைம் மட்டும் இந்த சைன்இன்கிறத நம்ம கொடுக்கணும். இப்போ போயிட்டு நம்ம அந்த கிட்டப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெப்பாசிட்டரியை இப்போ நம்ம ரீலோட் பண்ணி பார்த்தோம்னா கோடு எல்லாமே நமக்கு புஷ் ஆகியிருக்கும். ஸோ இனிமேல் ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் பண்ணி கமிட் பண்ண அப்புறம் நம்ம கிட் புஷ் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம கோடு எல்லாத்தையும் இங்கே புஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு ஃபைலை நான் இதில் க்ரியேட் பண்ணுறேன். new_file for commit.txt. this is new file அப்படின்ட்டு சும்மா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சோர்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு இதை ஒரு கமிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிவிட்டு நியூ கமிட்டுன்னு சும்மா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கமிட்டுன்னு கொடுத்தோம்னா லோக்கலில் நமக்கு இது ஒரு கமிட்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கமிட் உங்களோட லோக்கல் ரெபாசிட்டரியில் தான் இருக்குது. இப்போ இதை புஷ் பண்ணணுன்னா நம்ம கிட் புஷ் ஆரிஜின் மெயின்னு நீங்கள் கொடுக்கறது வழியாக இந்த கோடு வந்து உங்களுக்கு புஷ் ஆகிடும். இப்போ போய் அந்த கிட்டப்பில் செக் பண்ணி பாருங்கள். இதை நான் ரீலோட் பண்ணுறேன். தெரியுதா, நியூ ஃபைல் ஃபார் கமிட் டிஎக்ஸ்டி வந்து ஆடட்னு காமிக்குது. இப்போது இங்கே இருக்கிற கோடை எப்படி அங்கே புல் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இங்கேயே ஒரு ஃபைலை ஆட் பண்ணலாம். ஆட் ஃபைல் கொடுக்குறேன், கிரியேட் அ நியூ ஃபைல் கொடுக்குறேன். இதுக்கு நேம் வந்து remote_file.txt இந்த ஃபைலை பேர் வச்சுக்கலாம். இப்போ இதில் திஸ் இஸ் அ டெஸ்ட் டெஸ்கிரிப்ஷன்னு சும்மா போடுறேன். இப்போ இந்த கமிட் சேஞ்சஸ் பட்டனை யூஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு கமிட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன் மெயின் பிரான்ச்சில். இப்போ பாருங்கள், remote_file.txtங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த கிட்டப் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே போல் தான் வேறொருத்தவங்க புஷ் பண்ணாலும் அந்த கோடு எல்லாமே நமக்கு ரிமோட் ரெபாசிட்டரியில் வந்துடும். ஸோ இப்போ இந்த கோடை நம்ம புல் பண்ணணும் லோக்கலுக்கு. அது எப்படி பண்ணுறது? இப்போ விஎஸ் கோட் போய்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கிட் புல் ஆரிஜின் மெயின் இந்த கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அங்கே இருக்கிற கோட் நமக்கு இங்கே புல் ஆகிடும். தெரியுதா, remote_file.txt வந்து புல் ஆகிடுச்சு. இப்போ ஃபைலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், remote_file.txtன்னு இங்கே நமக்கு வந்திருக்கும். இப்படி தான் ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி அங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரியோட லிங்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து புஷ்ஷோ புல்லோ பண்ண முடியும். இப்போ இது எல்லாத்தையுமே யூஐ வழியாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து புதுசாக இன்னொரு ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டரில் 02 git remote basicsன்ட்டு ஒரு ப்ராஜெக்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது சோர்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு இதுக்குன்னு ஒரு ரெபாசிட்டரியை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இனிஷியலைஸ் ரெபாசிட்டரிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா இதோட ரெபாசிட்டரி க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த ப்ராஜெக்டில் சில ஃபைல்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். இது feature 1ங்கிற ஒரு ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன் .txt. திஸ் இஸ் அ நியூ ஃபீச்சர் அப்படின்ட்டு நான் சும்மா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு HTML ஃபைலை ஆட் பண்ணலாம். index.htmlனு ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் HTML5க்கான பேஸ் ஸ்ட்ரக்சரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஒரு கமிட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நான் மூவ் பண்ணிவிட்டு இனிஷியல் கமிட் அப்படின்ட்டு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்து கமிட் கொடுக்குறேன். இப்போ யூஐ வழியாக பண்ணும்போது இந்த பப்ளிஷ் பிரான்ச்சுங்கிற இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம க்ரெடென்ஷியல்ஸை நம்ம லாகின் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ இந்த விஎஸ் கோடை இன்னும் நம்ம கனெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு பப்ளிஷ் பிரான்ச்சுன்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த விஎஸ் கோடோட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அலோ கொடுத்தோம்னா கிட்டப்போட பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ கொடுத்து ஆத்தரைஸ் கொடுக்கறது வழியாக நம்ம விஎஸ் கோடோட இதை லாகின் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் லாகின் ஆனோன்னு பாருங்கள், இங்கேருந்தே நம்மளால் இந்த ப்ரைவேட் பப்ளிக் ரெபாசிட்டரியெல்லாம் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அங்கே போகணுன்னு அவசியமே இல்லை.
இப்போ ஜஸ்ட் இந்த பப்ளிக் ரெபாசிட்டரியை சூஸ் பண்ணினா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி இந்த கோடெல்லாம் நமக்கு புஷ் ஆகிடும். தெரியுதா? சக்ஸஸ்ஃபுல்லி பப்ளிஷ்டு அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓப்பன் ஆன் கிட்டப்னு கொடுத்தோம்னா கிட்டபில் கிட் ரிமோட் பேசிக்ஸில் இப்போ நமக்கு கோடு புஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே ஒரு ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன். க்ரியேட் நியூ ஃபைல் index.cssன்ட்டு ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறேன். இங்கே h1ன்ட்டு சும்மா போட்டுட்டு இதில் ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் எழுதிக்கிறேன், கலர் ரெட். ஸோ கமிட் சேஞ்சஸ், ஒரு கமிட்டை இங்கேருந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி புல் பண்ணணும்? நம்ம டேரெக்டாக விஎஸ் கோட் போய்க்கலாம். விஎஸ் கோடில் போயிட்டு இதில் சோர்ஸ் கண்ட்ரோலில் கிராஃபில் கீழே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இது ஃபெச் ஃப்ரம் ஆல் ரிமோட்ஸ். அதாவது இதில் நிறைய பிரான்ச் இருந்துச்சுன்னா இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் போதும், இருக்கிற எல்லா பிரான்ச் என்னென்ன பிரான்ச் எல்லாம் உங்களுக்கு ரிமோட் ரெபாசிட்டரியில் இருக்கோ அந்த அப்டேட்டட் கோடு எல்லாமே உங்கள் லோக்கலுக்கு வந்துடும். இது ரெண்டாவது புல். ஸோ நம்ம கிட் புல் கொடுப்போம்ல, அதுதான் இது. இதை மட்டும் நம்ம கொடுத்தோம்னா ஸோ இந்த மெயின் பிரான்ச்சில் உள்ள சேஞ்சஸ் மட்டும் நமக்கு புல் ஆகும். இப்போ நான் புல் கொடுக்குறேன், தெரியுதா? அந்த கமிட் நமக்கு வந்து இப்போது இங்கே வந்துருச்சு. இப்போ போயிட்டு ஃபைலில் செக் பண்ணி பாருங்கள், index.cssோ இங்கே வந்திருக்கும். ஸோ இப்படி யூஐ வழியாகவும் நம்ம புஷ்ஷோ புல்லோ நம்மளால் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக சைன்இன் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட்னா என்ன, அது எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு தான் கற்றுக்க போகிறோம். வாட் இஸ் மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட்? இப்போ ஒரு ஃபைலில் 2 பிரான்ச் இருக்குது. ஒரு பிரான்ச்சில் அந்த ஃபைலில் ஒரு கோடும், இன்னொரு பிரான்ச்சில் நம்ம வேறு கோடும் நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது அதால் எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அதுதான் நம்ம மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோம். இப்போ first.txtங்கிற ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 2 பிரான்ச்சாக பிரியும் போது ஸோ இது 2 பக்கமும் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ ஒரு பிரான்ச்சில் நான் என்ன பண்ணுறேன், ஹலோ ஃபீச்சர்னு நான் எடிட் பண்ணியிருக்கேன் லைன் நம்பர் 1ல். ரெண்டாவது இடத்துல லைன் நம்பர் 1ல் ஹலோ மெயின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ சேம் ஸ்பாட்டில் வேறு கோடு இப்போதைக்கு இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல தான் கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் ஆகுது. அதாவது ஆட்டோமேட்டிக் மெர்ஜ் வந்து இங்கே ஃபெயில் ஆகுது. நம்ம தான் இதை மேனுவலாக சால்வ் பண்ணி ரிசால்வ் பண்ணணும். இப்போ ஒரு கான்ஃப்ளிக்டை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரெப்போ இருக்குது. இதில் நான் ஒரு கமிட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மெயினில் ஒரு கமிட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ இதே போல் இன்னொரு கமிட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதே மெயினில் இன்னொரு கமிட் க்ரியேட் ஆகும். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு நியூ பிரான்ச்சை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ பிரான்ச்சை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம்? கிட் பிரான்ச், அந்த பிரான்ச்சோட நேம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கிட் செக் அவுட் கொடுத்து அதுக்கு சுவிட்ச் ஆகும். இப்படி 2 கமாண்டுக்கு பதிலாக நம்மளால் ஒரே கமாண்டாகவும் கொடுக்க முடியும். இந்த கிட் செக் அவுட்டுக்கு அப்புறம் -b கொடுக்கறதுனால இந்த ஃபீச்சருங்கிற பிரான்ச்சை க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் சுவிட்ச் ஆகிடும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால ஃபியூச்சர் பிரான்ச் க்ரியேட் ஆகி இந்த ஹெட் அங்கேயே சுவிட்ச் ஆகிடும். இப்போ இந்த ஃபீச்சர் பிரான்ச்சில் உள்ள first.txt ஃபைலில் ஏற்கனவே ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கிறத நான் ஹலோ ஃபீச்சர்னு மாற்றுறேன். இதை மாற்றிட்டு இதை ஒரு கமிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணி இந்த ஃபீச்சரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், மெயினுக்கு சுவிட்ச் ஆகுறேன். கிட் செக் அவுட் மெயின் கொடுத்து மெயினுக்கு சுவிட்ச் ஆகிட்டு இப்போது அதே first.txt ஃபைலில் இங்கே ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக ஹலோ மெயின்ன்ட்டு நான் மாற்றிடுறேன். இப்போ இது ஒரு கமிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணோம்னா மெயினில் இது ஒரு இன்னொரு கமிட்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே நமக்கு first.txtங்கிற ஃபைல் இருக்குது. ஆனால் மெயினில் பார்த்தீங்கன்னா ஹலோ மெயின்னு இருக்குது, ஃபீச்சர் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹலோ ஃபீச்சருன்னு இருக்குது. ஸோ ஒரே ஸ்பாட்டில் ஒரே லைனில் வேறு கோடை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கிட் மெர்ஜ் ஃபீச்சர்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மெர்ஜ் பண்ணும் போது நமக்கு இங்கே கான்ஃப்ளிக்ட் வரும். கான்ஃப்ளிக்ட் வந்து நமக்கு அப்படியே மெர்ஜ் ஆகாமல் நின்றுடும். எந்த ஃபைலு கான்ஃப்ளிக்ட் வருதோ அதில் போத் மாடிஃபைடு, 2 பேரும் மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, இதில் எதை எனக்கு எடுத்துக்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி காமிக்கும். இது எப்படி காமிக்கும்னா இது போல தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு ஹெட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஹெட்டுக்குள்ளார இருக்கிற கோட் இருக்குல்ல, இது இப்போ கரண்ட்டாக எந்த பிரான்ச்சில் இருக்கமோ, மெயின் பிரான்ச்சில் இருக்கமா, ஸோ அதில் எழுதியிருக்க கோட். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவல்ட்டுங்கிறது செப்பரேஷன். இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இருக்கிற கோட் இந்த ஃபீச்சர் பிரான்ச்சில் உள்ள கோட். ஸோ இந்த ஹெட்டில் உள்ள கோடு தான் இப்போ கரண்ட்டாக இருக்கிற நம்மளோட சேஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு செப்பரேட்டர் இருக்கும். இந்த செப்பரேட்டருக்கு அப்புறம் உள்ள கோட் இன்கமிங் சேஞ்சஸ். ஸோ அந்த பிரான்ச்லேருந்து வர சேஞ்ச்.
இப்போது இதில் எந்த கோட் வேணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கமிட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். இது பேர் தான் merge commit. ஸோ இந்த கமிட் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கோட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக merge ஆகிடும். இப்படி தான் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தால் அதை நம்ம ரிசால்வ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ இந்த merge கான்ஃப்ளிக்டை ஒரு நியூ ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி அதிலிருந்து பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து 03 merge கான்ஃப்ளிக்ட்டுன்ட்டு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நியூ ப்ராஜெக்டில் நம்ம இன்னும் கிட்டை இனிஷியலைஸ் பண்ணல, கிட் ரிமோட் ரெபாசிட்டரியில் லிங்க் பண்ணலை, எதுவுமே பண்ணல. இதில் first.txt ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஹலோ வேர்ல்டுன்னு மட்டும் நான் எழுதிக்கிறேன். இப்போ சோர்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி கொடுத்து இந்த சேஞ்சஸை ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணி ஒரு கமிட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இனிஷியல் கமிட். இப்போ பப்ளிஷ் பிரான்ச் கொடுக்கறது வழியாக இதுக்குன்னு ஒரு ரெபாசிட்டரியை கிட்டபில் க்ரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ரெபாசிட்டரியாகவே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது க்ரியேட் ஆகி இப்போ புஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதிலேருந்து இன்னொரு பிரான்ச்சை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் க்ரியேட் நியூ பிரான்ச்சுங்கிறத கொடுக்கறது வழியாக ஃபீச்சர்ன்ட்டு ஒரு பிரான்ச்சை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் போயிட்டு இந்த ஹலோ வேர்ல்டை ஹலோ ஃபீச்சருங்கிறத நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை கமிட் பண்ணிக்கலாம். சேஞ்சஸில் போய் ஸ்டேஜ் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் ஃபீச்சர் சேஞ்சஸ் அப்படின்ட்டு போட்டு கமிட் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஃபீச்சர் பிரான்ச்சில் ஒரு கமிட் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பிரான்ச்சை நம்ம இன்னும் புஷ் பண்ணலை. ஸோ பப்ளிஷ் பிரான்ச் கொடுத்தோம்னா இந்த பிரான்ச்சும் கிட்டபில் புஷ் ஆகிடும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், மெயின் பிரான்ச்சுக்கு இப்போ ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். ஸோ அதே லைனில் ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக ஹலோ மெயின்னு சேஞ்ச் பண்ணி இன்னொரு கமிட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் சேஞ்ச்டு இன் மெயின் அப்படின்னு போட்டு ஒரு கமிட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சிங்க் சேஞ்சஸ் கொடுத்தோம்னா இந்த கோடும் நமக்கு புஷ் ஆகிடும். இப்படி தான் ஒவ்வொரு கமிட்டும் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்பப்போ கிட்டப் ரெபாசிட்டரிலையும் நம்ம புஷ் பண்ணி வச்சிடணும். இப்போ பாருங்கள், மெயின் பிரான்ச்சில் ஹலோ மெயின்னு இருக்குது. இப்போ இதுவே ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணுறேன், ஹலோ ஃபீச்சர்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்கள், இது வந்து இனிஷியல் கமிட். இங்கேருந்து ஃபீச்சர் பிரான்ச்சில் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம மெயின் பிரான்ச்லேயும் க்ரியேட் பண்ணது இருக்குது. இப்போ மெயின் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இதை நான் merge பண்ண ட்ரை பண்ணேன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி மெயின் பிரான்ச்சுக்கு நான் ஸ்விட்ச் ஆகுறேன். இப்போ merge பண்ணுறதுக்கு Ctrl+Shift+P ப்ரெஸ் பண்ணிவிட்டு git merge. ஸோ இந்த கமாண்டை நம்ம கிளிக் பண்ணுறது வழியாக இந்த ஃபீச்சர் பிரான்ச்சை தான் நம்ம merge பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணணும். ஆரிஜின்னு உள்ளது எல்லாமே ரிமோட் பிரான்ச்சை மீன் பண்ணும். அதாவது கிட்டபில் உள்ள பிரான்ச்சை மீன் பண்ணும். ஆரிஜின் இல்லாமல் இங்கே இருக்கிறது லோக்கல் பிரான்ச்சஸை மீன் பண்ணும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ merge பண்ண ட்ரை பண்ணும். merge பண்ண ட்ரை பண்ணி இப்போ merge ரிசால்வ் ஆகாமல் கான்ஃப்ளிக்ட்னு அதை நிற்கும். இதில் ஸோ சேஞ்சஸ் கொடுத்தோம்னா தெரியுது, அதில் ஹெட்டுன்னு இருக்குது, செப்பரேட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபீச்சர்னு இருக்குது. இந்த ஹெட்டில் உள்ள கோட் இப்போ கரண்ட்டாக மெயின் பிரான்ச்சில் தானே இருக்கும். ஸோ அதில் உள்ள கோட் ஹலோ மெயின்னு இருக்குது. இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இது வந்து ஃபீச்சர் பிரான்ச்சில் உள்ள கோட் ஹலோ ஃபீச்சர்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் எது வேணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போது அக்செப்ட் கரண்ட் சேஞ்சுன்னு கொடுத்திங்கன்னா இப்போது இந்த பிரான்ச்சில் உள்ள கோடை மட்டும் அதை எடுத்துக்கும். மறுபடியும் நான் Ctrl+Z கொடுத்துக்கிறேன். இதுவே அக்செப்ட் இன்கமிங் சேஞ்சுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பிரான்ச்சில் உள்ள கோடை அதை எடுத்துக்கும். இல்லை எனக்கு ரெண்டு கோடுமே வேணும் அப்படின்னா அக்செப்ட் போத் சேஞ்சஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெண்டு கோடுமே அதை எடுத்துக்கும். ஸோ இப்படி எது வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணி கமிட் பண்ணணும். நான் Ctrl+Z கொடுத்துக்கிட்டு எனக்கு இன்கமிங்கில் உள்ள சேஞ்ச் மட்டும் வேணுங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அதாவது அந்த பிரான்ச்சில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதோட கோடு தான் எனக்கு வேணும், அதுதான் லேட்டஸ்ட்டுங்கிற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நான் இதை ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுத்தேன்னா நமக்கு கமிட் ஆகிடும். தெரியுதா? இப்போ பாருங்கள், இன்னொரு கமிட்டில் நமக்கு இது ரெண்டுத்தையும் merge பண்ணிவிட்டு ஸோ இப்போ சிங்க் சேஞ்சஸ்ன்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த கோடு நமக்கு புஷ் ஆகிடும். இந்த மெயினை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெயினுக்கு நேராக இந்த கிட்டபோட லிங்க் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு கிட்டபில் ஓப்பன் ஆகி காமிக்கும். இப்போ பாருங்கள், இதில் ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கும், மெயின் பிரான்ச் அப்புறம் ஃபீச்சர் பிரான்ச். அது மட்டும் இல்லாமல்
இந்த மெயின் பிரான்ச்சில் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் எவ்வளோ கமிட் இருக்குங்கிறத காமிக்கும். இங்கே பாருங்கள், இதில் 4 கமிட் இருக்குது. இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோங்கிற வரைக்கும் நமக்கு காமிக்கும். இப்போது இந்த மெயின் பிரான்ச்சில் first.txt ஃபைலை இங்கேருந்து நான் எடிட் பண்ணுறேன். ஸோ இங்கே எடிட் பட்டன் இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஹலோ ஃபீச்சருக்கு பதிலாக ப்ராக்கெட்டில் அப்டேட்டட் இன் ரிமோட் அப்படின்னு நான் போடுறேன். இப்போ கமிட் சேஞ்சஸ் கொடுத்து இது ஒரு கமிட்டாக இங்கேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்னா, உங்களோட பிரான்ச்சில் வேறொருத்தவங்க இந்த கோடை அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ விஎஸ் கோடில் அதே ஃபீச்சரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க அதே லைனில், லோக்கல் சேஞ்சஸ்ன்ட்டு ஒரு லைனில் பண்ணுறீங்க. ஸோ இது சேவ் பண்ணிவிட்டு இதை ஒரு கமிட்டாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லோக்கல் கமிட் அப்படின்ட்டு ஒரு கமிட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இதே லைனில் நம்ம ரிமோட் ரெப்பாசிட்ரியில் சேஞ்ச் ஆகி இருக்குது. இப்போ நம்ம இதை புஷ் பண்ண ட்ரை பண்ணோம்னா என்ன ஆகும்னு பாருங்கள். சிங்க் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தோம்னா தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரே லைனில் ரிமோட்லேயும் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களோட லோக்கல்லையும் சேஞ்ச் ஆகிருக்கு. இது எதை எடுத்துக்கிறதுங்கிற கான்ஃப்ளிக்டை இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் புல் பண்ண ட்ரை பண்ணாலும் இதே போல் கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு ரிமோட்டில் உள்ளது தான் வேணும்னா அக்செப்ட் இன்கமிங் சேஞ்ச் கொடுக்கலாம். இப்போ லோக்கலில் உள்ளது வேணும்னா அக்செப்ட் கரண்ட் சேஞ்ச் கொடுத்தோம்னா இப்போ லோக்கலில் உள்ள சேஞ்சஸ் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஃபைல் நம்ம ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிவிட்டு கண்டினியூ நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ஒரு கமிட் க்ரியேட் ஆகிடும். இப்போ சிங்க் பண்ணோம்னா நமக்கு எல்லா கோடும் அப்டேட் ஆகிடும். இப்படி தான் நம்ம 2 பிரான்ச்சஸை நம்ம மெர்ஜ் பண்ணும் போது ஒரே ஸ்பாட்டில் சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா அப்போது கான்ஃப்ளிக்ட் வரும். அப்படி இல்லை, ரிமோட்டில் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, நம்ம லோக்கலில் அதே லைனில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அப்போ புல் பண்ணும் போதோ இல்லை புஷ் பண்ணும் போதோ அப்பையும் நமக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ இது போல் கான்ஃப்ளிக்ட் வந்தால் அதில் எது வேணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு கமிட்டாக நம்ம மெர்ஜ் பண்ண முடியும். இப்படி தான் மெர்ஜ் கான்ஃப்ளிக்டை நம்ம ப்ராக்டிக்கலாக ரிசால்வ் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் நம்ம கிட்டோட ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துருக்கோம். இந்த சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன்.